ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். திமுகலாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்க. முக்கியமான வேட்பாளர் அளிக்கிற தொகுதி வந்து பெரம்பூர். இந்த மும்முனை போட்டியில் வந்து அதிமுக ஓட்டு, பட் அவருக்கு வந்து அதிமுக வந்து எதிர்பார்த்த அளவு வந்து ஒரு வின் பண்ண முடியுன்ற காலம்லாம் போயிடுச்சு. விஜயோடைய வாக்குறுதிகளை கூட 1 லட்சம் கொடுப்பாங்களான்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. காசை இறக்கிறாரு, மீடியா பப்ளிசிட்டி. அவர் எம்எல்ஏவை நாங்கள் பார்க்கல. வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நேயர்களே வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சாரோட இன்னைக்கு அரசியல் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் தேர்தல்களாம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. சரின்னு 1 வாரம் தான் இருக்குது பிரச்சாரம் முடிய அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த நிலையில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் எப்படி இருக்குது? 16 சட்டமன்ற தொகுதியில் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? இல்லை, பொதுவாக வந்து சென்னையினாலே வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, திமுகவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதான் போன எலெக்ஷன்ஸ் திமுக தான் நிறைய இடத்துல வின் பண்ணாங்க. 16 அவங்க தான் ஸ்வீப் பண்ணாங்க. 16 அவங்க ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்றதான் பாயிண்ட்டு. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பொறுத்த மட்டும் 2006 2011 தேர்தலெலாம் அவங்களும் ஸ்வீப் பண்ணாங்க சென்னையை. 2006 7 இடங்கள் வாங்கினாங்க, 14 இடங்கள் அப்போ இருந்தது, 7 இடங்கள் வாங்கினாங்க. அப்புறம் 2011 வந்து டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் 16 தொகுதி ஆகும்போது கிட்டத்தட்ட வந்து இப்போ 14 தொகுதி அவங்க கூட்டணி அதிமுக கூட்டணி வந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் வந்து ஈவன் 2016 அவங்க வின் பண்ணாங்க. ஆனால் பொதுவான ஒரு ஒப்பீனியன் என்னன்னா திமுகவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. 21 அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ 26 வரும்பொழுது திமுக ஆளுங்கட்சியாக இருந்து சந்திக்கிற இந்த எலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. திமுக வந்து சென்னையில் வந்து நல்லா ஷைன் பண்ணும் அப்படின்னா, அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, தாவேகான்ற ஒரு கட்சி இன்றைக்கி வந்ததுனால அது வந்து சிட்டியில் வந்து ஒரு பெரிய அதுக்கு ஒரு ஹோல்டு இருக்குது. விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் சென்னையில் இருக்குது. அந்த ஓட்டு வந்து திமுகவோட வெற்றியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இப்போது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற பார்க்குறோம். திமுக விட்டால் அதிமுக அப்படின்ற ஒரு நிலைமை போய் அதிமுக இல்லைங்க, அதிமுக போட மாட்டாங்க, தாவேகாவுக்கும் போடுவாங்க அப்படின்ற போது சென்னையை பொறுத்த மட்டும் இந்த 16 தொகுதிகளில் வந்து ஒரு 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 சேலஞ்சிங்காக இருக்குது. டிவிகேக்கும் டிஎம்கேவுக்குமான போட்டின்றது பல தொகுதிகளில் தெரியறதை நம்ம பார்க்குறோம். நம்ம சென்னை மக்களோட பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது அவங்க மேக்சிமம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மழைநீர் வடிகால் ஒழுங்காக கட்டணும், வெள்ளத்தின் போது வீட்டுக்குள்ளே தண்ணி வரக்கூடாது, குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடாது, சாக்கடை அடைப்புகள் இருக்கக்கூடாது, டிராஃபிக்கில் பிரச்சனை இருக்கக்கூடாது, பட்டாக அந்த மாதிரி விஷயங்கள். அதனால் அதுக்கு மேலே வந்து அப்புறம் மருத்துவ வசதிகள், இந்த மாதிரி வந்து ஒரு நகர்ப்புற குடியிருப்புகள், குடிசைகள்லாம் மாற்றி கட்டணம் கட்டுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அதில் தான் வந்து அப்புறம் மின்சாரம், கட்டாகாத மின்சாரம் வரணும், மின்சாரம் விட்டு இருக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்காக இருக்கணும், கொலை கொள்ளையெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து தான் பொதுவாக சென்னையில் பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். இதில் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறத பார்க்குறோம். எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரமாக பார்க்குறோம். அதே சமயம் இந்த குடிசை பகுதிகளை வந்து மாடி வீடுகளாக கட்டித்தர விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு திமுக ஆட்சி காலத்தில். இது அதிமுக காலத்தில் ஆரம்பித்து வட சென்னையில் பல இடங்கள் வந்து தென் சென்னை வட சென்னையிலாம் பல இடங்கள் வந்து பல மாடி கட்டடங்கள் வந்து நகர்ப்புற குடியிருப்புகளாக மாறி இருக்கு. நகர்ப்புற குடியிருப்பு வாரியம் ஏதோ வச்சுருக்காங்க, அதில் வந்து அவங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நிறையா. ஆனால் சிவிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி சாக்கடை, குடிநீர் கிடைக்காது இருக்கிறது, சாக்கடை அடைப்பு, அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வர்றது வெள்ளத்தும் போது, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ரேஷனில் பொருட்கள் சரியாக கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. மக்களுக்கு வந்து முழுசாக நீங்கள் மக்களை திருப்தி அடைய வச்சிங்கன்னா அப்படி திருப்தி அடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த மக்கள் தனிப்பட்ட முறையில் வந்து இந்த அரசாங்கம் கொடுக்குற பல பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, சலுகைகள் அனுபவிக்கிறான்ல, அதன் மூலமாக ஒரு பெனிஃபிட் வருதுன்னா அது நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அவங்க வந்து திமுக ஆதரவாளர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 2 பேருமே அதிமுக 2 பேருமே தாவேகா கூட நல்ல வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது 1000 ரூபா கொடுக்குறத 2000 ரூபா மாற்றுறாங்க. புதுமை பெண் திட்டத்தில் 1500 மாற்றுறாங்க. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை வந்து 6ஆவதுலேருந்து 8ஆவது வரையும் கொண்டு போகிறாங்க.
அந்த மாதிரி கொண்டு போகிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இவங்க அதிமுக பார்த்தீங்கன்னா அப்போ 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறேன்றாங்க. திமுக எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு. அது ஓரளவுக்கு எடுபட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, அவர் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. தாவேக்காலின் ஒருபடி மேலே போய் இலவசங்களை எதிர்க்கிறோன்னு அவங்க சொல்லிட்டு வந்தவங்க, நாங்கள் வந்து ஒவ்வொரு கல்யாணத்துல வந்து பெண்களுக்கு வந்து அண்ணன் சீர்னு கொடுப்போம், தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் அப்படின்னு அண்ணன் சீர் கொடுப்போம், 1 லட்சம் மதிப்புள்ள 8 சவரன் நகை கொடுப்போம், ஒரு பட்டுப்புடவை கொடுப்போன்றாங்க. அது ஒரு வருஷத்துல வந்து தமிழ்நாடு முழுக்க 2.5 லட்சம் மேரேஜ் நடக்குது. இவங்க எப்படி கொடுப்பாங்க 1 லட்சம் தங்கம்னு கேள்விக்குறியான ஒரு விஷயம். நேற்று வந்து பலவிதமான வாக்குறுதிகள், டெய்லி வாக்குறுதிகள் கொடுக்க ஆரம்பிச்சார். விஜயும் பலவிதமான வாக்குறுதிகள் போகிற இடத்துலலாம் தமிழ்நாட்டை ஏஐயோட இதாக மாற்றுவேன், சென்டராக மாற்றுவேன்லாம் சொல்கிறார். பல விதங்கள் நேற்று நெசவாளர்களுக்கெல்லாம் பல அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. திருப்பூரில் போகும்போது ஏற்றுமதி விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கார். அது எப்படி பண்ண போகிறார் தெரியல. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் தரேன்றாரு, பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறேன்றாரு, தாய்மாமன் சீரோ அண்ணன் சீரோ அதை சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி பலது அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சிட்டியில் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னா வந்து இதெல்லாம் வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த உறுதிமொழிகள்லாம் எந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆகிருக்குன்றதை இன்னும் வெளிப்படையாக ஒன்றும் தெரியலையே தவிர, ஒவ்வொருத்த ஆதரவாளர்கள் வந்து அதை வந்து பெருசாக பேசுகிறாங்களே தவிர, அது எந்த அளவுக்கு தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகும், ஈவன் விஜயோடைய வாக்குறுதிகளை கூட அது எந்த அளவுக்கு மக்கள் நம்புறாங்கன்னு தெரியல. 1 லட்சம் கொடுப்பாங்களான்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொன்ன எடப்பாடி அவரே 10,000 ரூபாய் திடீர்னு கொடுக்குறேன்னா யோசிக்கிறாங்க. ஒருத்தர் கொடுத்துன்னு இருக்காரு, அவர் அதிகமாக கொடுக்குறாருன்னா நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடுக்காதவர் நான் இவ்வளோ கொடுப்பேன், ஏன்னா ஒரு மேரேஜில் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படி கொடுப்பார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. அதனால் இந்த வாக்குறுதிகள் ஒரு பக்கம் சொன்னாலும், கட்சிக்காரர்கள் சொன்னாலுமே அது பெரிய அளவுக்கு வந்து எடுபடுற மாதிரி தெரியல. அதனால் இந்த அரசியல் கட்சிகள், முக்கியமாக இந்த 3 கட்சிகள், நாம் தமிழர் எல்லாத்துலேயும் கேண்டிடேட்ஸ் நிறுத்துறாங்க. அவங்க ஒரு தனி ஐடியாலஜியில் போகிறாங்க. அவங்க இலவசங்களே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வாக்குறுதிகளில் அவங்க பெரும்பாலும் இலவச குடிநீர் கொடுக்குறதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கல்வி, சுகாதாரம், கல்வி சுகாதாரம் அந்த விஷயங்கள் தான் இலவசம் இருக்குமே தவிர வேறு எதுலையுமே கிடையாதுன்ட்டாங்க. ஸோ இவங்க சொல்கிறதுக்கு என்டையர்லி, இந்த 3 கட்சிகள் சொல்கிறதுக்கு என்டையர்லி மாறாதான் அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சூழலில் தான் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் வந்து சென்னை வந்து 16 தொகுதின்றதுனால கிட்டத்தட்ட வந்து அதிகமான வேட்பாளர்கள் நிற்கிற தொகுதி வந்து பெரம்பூர், 47 வேட்பாளர் நிற்கிறாங்க. குறைவான வேட்பாளர்கள் நிற்கிறது சைதாப்பேட்டை, அங்கே வந்து 15 வேட்பாளர்கள் தான் அங்கே நிற்கிறாங்க. திமுக இந்த 16 தொகுதியில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடியான போட்டி வந்து 13 தொகுதியில் இருக்குது. திமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு தொகுதியில் இருக்குது. அது வந்து திமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு தொகுதியில் போட்டி இருக்குது. திமுகவுக்கும் அமமுகவுக்கும் ஒரு தொகுதியில் போட்டி இருக்குது. திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு தொகுதியில் போட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக 13 இடத்துல போட்டி போடுறாங்க. திமுக அதிமுக அது வந்து முக்கியமான தொகுதிகள். அதே மாதிரி இப்போ 3 கார்னர் சீட் வருது. இப்போ பைபோலார் பாலிடிக்ஸ் திமுக அதிமுக 13 அப்படின்னா கூட சில இடங்களில் 3 கார்னர் ஃபைட் இருக்குது. 3 கார்னர் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தாவேக்காவோட முக்கியஸ்தர்கள் போட்டி போடுற தொகுதிகள்லாம் 3 கார்னர் ஃபைட்டாக மாறிடுது. ஆக்சுவலாக வந்து அந்த 13க்குள்ளேயே 3 கார்னர் சீட்டும் கொஞ்சம் வருது. ஓகே, அது பார்த்தீங்கன்னா பெரம்பூர் அப்படி தான் போகுது. விஜய் போட்டி போடுறாரு. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜினா போட்டி போடுறாரு, அதுவும் 3 கார்னர் சீட்டாக போகுது. திருவிக நகர் வந்து 3 கார்னர் அதிமுக திமுக ப்ளஸ் தாவேக்கா 3 பேர் போட்டி போடுற ஒரு தொகுதியாக மாறுது. அங்கே பொற்கொடி ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டாக எமர்ஜ் ஆகிறாங்க. டவுன் லைட்ஸில் ஜேசிடி பிரபாகரன் தாவேக்காவில் போட்டி போடுறாரு, அதுவும் மும்முனை போட்டியாக மாறுது. டி நகரில் புஷி ஆனந்த் போட்டி போடுறாரு, அதுவும் மும்முனை போட்டியாக மாறுது. மயிலாப்பூரில் தமிழிசை போட்டி போடுறாங்க, அது திமுக பாஜக போட்டி. அங்கே வெங்கட்ராமன் ஒருத்தர் கட்சியோட கட்சியுடைய ட்ரெஷரராக இருக்கார், அதுவும் மும்முனை போட்டியாக மாறுது. அப்போது இந்த வாட்டி வந்து 21 எலெக்ஷன்ஸில் திமுக ஸ்வீப் பண்ணால் கூட இந்த வாட்டி அது ஸ்வீப் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. இப்போது உதாரணமாக ஆர்கே நகர் எடுத்துக்கோங்களேன். ஆர்கே நகரில் ஜான் எபினேசர் போன வாட்டி எம்எல்ஏ வந்தார், அவர் போட்டி போடுறார். அவர் எடுத்து ராஜேஷ்னு ஒருத்தர் அங்கே இருக்கிற வடசென்னை மாவட்ட செயலாளர், வடசென்னை கிழக்கும் மேற்கோ மாவட்ட செயலாளர். அந்த ராஜேஷ் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஒரு வருஷமாக அந்த தொகுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். ஆர்கே நகரில் ஒரு வருஷமாக மக்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர், நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இந்த எபினேசர் மேலே வந்து நிறைய அதிருப்திகள் இருக்குது. எபினேசர் மேலே அதிருப்திகள் இருக்குது. இந்த திமுக கேண்டிடேட்ஸ் பல பேர் மேலே அதிருப்தி இருக்குது. முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்போ போட்டி போடுறவங்க மேலே அதிருப்தி இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே நம்புறது என்னென்னா, ஸ்டாலின் கவர்மெண்ட் செஞ்சிருக்கிற அந்த நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அதன் மூலமாக தங்களுக்கு ஓட்டு வரும்னு நம்புறாங்களே தவிர, இந்த எம்எல்ஏக்கள் தாங்கள் செய்த காரியங்கள் மூலமாக ஓட்டு வரும்னு நம்புறவங்க ரொம்ப குறைவு. ஓகே, அவங்க மேலே பலவிதமான இது இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன்னா ஒரு தொகுதி எம்எல்ஏ எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அவர் போன எலெக்ஷனில் பார்த்தாங்க, அவர் இந்த சைடே வரலைங்கன்னு தான் சொல்லுவான். போன உடனே அவர் எம்எல்ஏவே நாங்கள் பார்க்கலன்னு தான் சொல்லுவான் எடுத்த உடனே. அதனால் அங்கே போனீங்கன்னா ஆர்கே நகரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா
இந்த ஜான் எபினேசருக்கும் ராஜேஷுக்குமான போட்டியில் ரெண்டும் சமமான போட்டியாக இருக்குது. அது ராஜேஷ் கொஞ்சம் அவர் கை ஓங்குறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஓகே. அதே மாதிரி நீங்கள் பெரம்பூர் பக்கம் போனீங்கன்னா சேகர், அவர் பழைய எம்எல்ஏ. நான் ஏற்கனவே சொன்னாமல் அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் வரதில்லை, போகிறதில்லை, தொகுதியை கவனிக்கிறதில்லைன்னு பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் திலகபாமான்னு பாமகவில் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அங்கே கொஞ்சம் வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அதை வாங்கி அவங்க வின் பண்ண முடியாது. அவங்க வந்து சிவகாசிக்காரங்க, அவங்கள தூக்கி இங்கே வந்து போட்டிருக்காரு அன்புமணி. அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ எசென்ஷியலி போட்டின்னு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி சேகருக்கும் விஜய்க்குமான போட்டி. அந்த ஆர்டி சேகருக்கும் விஜய்க்குமான போட்டியில் விஜய் வந்து ஒரு பாப்புலரான ஆக்டராக இருக்கார். அவரோட இயல்பாகவே வந்து அவர் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். ஆர்டி சேகர் வந்து என்னதான் கட்சியுடைய நலத்திட்டங்கள் அது இது விஷயங்கள்லாம் பண்ணால் கூட கடைசி நேர அந்த கட்டுமானங்கள், அடிப்படை கட்டுமானங்கள்லாம் இருந்தால் கூட திமுகவுக்கு இந்த இடத்துல வந்து விஜய்யே கேண்டிடேட்டாக இருக்கிறதுனால ஆர்டி சேகருக்கான வாய்ப்புகள் அங்கே அடிபட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் ஆர்டி சேகர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இல்லை. ஓரளவுக்கு போட்டியை வந்து ஒரு ரீசனபிள், ஒரு கௌரவமான ஒரு ஓட்டு வாங்கணும்னா அதுக்கு கடுமையாக போட்டி போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஓகே. அப்புறம் கொளத்தூரில் வந்து உங்களுக்கு ஸ்டாலினுக்கும் இன்னொரு சந்தானகிருஷ்ணன் ஒரு அதிமுகவில் அவர் வந்து பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஸ்டாலின் கையில் தொகுதியை ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதிமுக இவ்வளோ பேசுகிறாங்க, ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டிருக்காங்க, ஏன் போடலை? கொளத்தூரில் நீங்கள் போட்டிருக்கலாம்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு. யாருமே அங்கே நின்று தோக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அதே மாதிரி எடப்பாடி தொகுதியிலையும் எடப்பாடிக்கு எதிராக திமுக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடல, அவங்களும் போடல. இதெல்லாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருக்குன்னு மக்கள் பேசுகிறாங்கல்ல, அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது கொளத்தூர் அவர் கையில் போயிடும். வில்லிவாக்கம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் மோகன் ஒருத்தர் போட்டி போடுறார். அவர் வந்து கொஞ்சம் மோகன் எம்எல்ஏ அண்ணா நகர் எம்எல்ஏ பையன். அவர் வந்து கொஞ்சம் திமுக ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவர். நல்ல காசை இறைக்கிறாரு. மீடியா பப்ளிசிட்டி அதிகமாக இருக்குது. இந்த தொகுதியில் வந்து நல்ல ரீச் இருக்குது அவருக்கு வந்து திமுக அந்த பேக்ரவுண்டு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதே சமயம் ஆதா ஒரிஜினாவும் வந்து சும்மா இல்லை, அவரும் வந்து ஃபைட் பண்ணுறாரு. அவருக்கும் விஜயுடைய அந்த 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 விஜய் ஆதரவுன்ற செல்வாக்கு, அந்த செல்வாக்கு இவருக்கும் ஆதா ஒரிஜினாவும் அவரும் பணம் இருக்கிற பார்ட்டி தான். ஆமாம். ஸோ அந்த போட்டின்றது பார்த்தீங்கன்னா கார்த்திக் மோகன், அங்கே விஜயகுமார் ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட், அவர் வந்து பின்னாடி போயிட்டார், மூணாவதாக போயிட்டார். போட்டின்றது வந்து கார்த்திக் மோகனுக்கும் மாதவ அர்ஜுனாவுக்கும் தான் போட்டியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து கார்த்திக் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுறார், கொஞ்சம் ஆதவ அர்ஜுனோட ஒரு இது மேலே இருக்கார். அதனால போட்டி கடுமையாக தான் இருக்குது. அது எலெக்ஷன் நெருக்கத்தில் மாறுமா, போயிட்டு விஜய் போயிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணும்போது மாறுமா தெரியாது. இன்னைக்கு லெவலில் கார்த்திக் மோகன் கொஞ்சம் மேலே இருக்கார். அது எலெக்ஷன் நெருக்கத்தில் அது மாறுமா இல்லை இதே நிலைமை கண்டினியூ ஆகுமான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எக்மோரில் தமிழன் பிரசன்னா, அபிஷேக் ரங்கசாமி அதிமுகவில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளர், டிவிகேவோட கொள்கை பரப்பு செயலாளர். ஆனால் தமிழன் பிரசன்னாவுக்கு எக்மோரில் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. அவருக்கு வந்து சேகர்பாபுவோட கேண்டிடேட். அவர் நிச்சயமாக போன வாட்டி பரந்தாமன் இருந்தார். பரந்தாமன் சேகர்பாபுவோட கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுனால அவருக்கு இந்த வாட்டி சீட் கொடுக்கல. தமிழன் பிரசன்னாவுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழன் பிரசன்னா நல்ல கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த அபிஷேக் ரங்கசாமி ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாரு. அவரும் வந்து இளைஞர் ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாரு. ராஜ்மோகனும் இளைஞர் ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் இவருக்கு வந்து இந்த 3 பேர் போட்டியில் வந்து இன்னைக்கு லெவலில் வந்து தமிழன் பிரசன்னா கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்கார். அவர் வந்து ஏன்னா வந்து ஓட்டு பிரியறதுனால, இந்த ஏடிஎம்கேக்கு போகிற ஓட்டு பிரியறதுனால, தாவேக்காக்கு போகிறதுனால அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. தமிழன் பிரசன்னாவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. அதனால தமிழன் பிரசன்னா கொஞ்சம் இதாக இருக்கார், கொஞ்சம் சேஃபாக இருக்கார் இன்னைக்கு லெவலில். ராயபுரத்தில் இந்த பழைய ரகுமான் கானோட சன் சுபேர் கான் ஒருத்தர், அவரை வச்சு நிற்க வச்சுருக்காங்க. ஜெயக்குமார் போட்டி போடுறாரு. அப்புறம் விஜய்னு ஒருத்தர் வந்து விஜய் தாமுன்னு ஒருத்தர் தாவேக்கால போட்டி போடுறாரு. அவர் வந்து அங்கே ஒன்றும் எடுபடல. அவர் ஆக்சுவலாக இங்கே போட்டின்றது வந்து ஜெயக்குமாருக்கும் இவருக்கும் தான், சுபேர்கானுக்கும் தான். சுபேர்கான் முழுக்க கட்சிக்காரங்களை தான் நம்புறாரு. கட்சியுடைய அந்த பயனாளிகள் அவங்க ஓட்டு போட்டால் நம்ம வின் பண்ண முடியும் நம்புறாரு. அங்கே இருக்கிற மைனாரிட்டி பாப்புலேஷன், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள். ஜெயக்குமார் போன வாட்டி அதை தோத்துட்டார், அவங்கள ஓட்டை வாங்குறது. இன்னைக்கு இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக எல்லா சர்ச்சுக்கும் போகிறாரு, எல்லா மசூதிக்கும் போகிறாரு. ஆனால் வந்து ஓவராலாக அந்த சிறுபான்மையோர் என்ன நினைக்கிறாங்க, ஜெயக்குமார் நல்லவர் தான், பட் அவர் பாஜக கூட்டணியில் நிற்கிறதுனால ஓட்டு போடுவாங்களே தெரியாது. இருந்தாலும் அவர் நல்லவர்ன்றதுக்காக கொஞ்சம் சிறுபான்மையோர் ஓட்டில் கொஞ்சம் பிரியும். இந்த வாட்டி அவர் ரொம்ப சிரமப்படுறாரு அவங்க ஓட்டை வாங்குறதுக்காக. அது இல்லாட்டி வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ன்ட்டு சிரமப்படுறாரு. அதனால் போட்டி கொஞ்சம் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. அது வந்து இப்போ வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து சுபேர்கானுக்கு ஃபேவராகவும் போகலாம், இல்லை சிறுபான்மையோர் ஒட்டுமொத்தமாக ஜெயக்குமாரை புறக்கணிச்சிட்டு இல்லை இவர் பாஜகவோட இருக்கிறவர் போடாதீங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக சுபேர்கானுக்கு போனாங்கன்னா அவர் எல்லார் ஓட்டையும் வாங்கி அவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்னைக்கு லெவலில் வந்து போட்டி கடுமையாக இருக்குது. துறைமுகத்தில் சேகர் பாபு அப்படின்னு அவருக்கு இருக்க ராயபுரம் மனோ போட்டி போடுறார். மனோ அந்த ஏரியாவில் நல்லா தெரிஞ்சவர், அதிமுக.
காங்கிரஸில் இருந்தவர், நல்லா தெரிஞ்சவர் தான் அவர். அவருக்கு ஒரு செல்வாக்கு அந்த ஏரியாவில் இருக்குது. சேகர்பாபுக்கும் நல்ல செல்வாக்கு இருக்குது. குறிப்பாக அங்கே இருக்கிற வட இந்தியர்கள் மத்தியில் சேகர்பாபுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது. அதனால் அந்த வட இந்தியர்கள் ஓட்டெல்லாம் சேகர்பாபுக்கு தான் கிடைக்கும். பெறும் எல்லாரோடையும் நல்ல ஒரு நார்த் இந்தியன் கவுன்சிலரே அங்கே இருக்காருன்னு நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து அங்கே ஒரு தாவேகா கேண்டிடேட் அசோக்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னும் பெரிய அளவுக்குலாம் இன்னும் ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அது ஸ்ட்ரைட்டாக வந்து சேகர்பாபுவோட பேக்கெட்டில் இருக்கிற தொகுதி மாதிரி தான் அது போயிட்டுருக்கு. ஓகே. சேப்பாக் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஆதிராஜாராம் அங்கே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தாவேக்கால செல்வம்னு ஒருத்தர் காங்கிரஸ்லேருந்து போன செல்வம், தாவேக்கால காங்கிரஸ்லேருந்து போனார், அந்த செல்வம் போட்டி போடுறாரு. அது வந்து பெரிய அளவுக்கு வந்து அவருக்கு இன்னும் கடைசி நேரத்தில் தாவேக்கால சேர்ந்தார். அங்கே தாவேக்காவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பலவிதமான இஷ்யூஸ் வச்சா கூட இவர் உதயநிதி வந்து தொகுதியில் வந்து தொகுதியை கரெக்டாக வச்சுருந்தாரு. 5 வருஷ காலம் தொகுதியை கரெக்டாக வச்சுருக்காரு. அவருக்கு என்னென்னா வந்து இந்த இளைஞர்கள் ஓட்டு வந்து இந்த வாட்டி வந்து செல்வத்துக்கு போயிட்டுன்னா என்ன பண்ணுறது? அது விஜய் ஆதரவு இளைஞர்கள் செல்வத்துக்கு போயிட்டாங்கன்னா ஆதிராஜாராம் பிக்சர்லேயே இல்லை. ஸோ போட்டின்றது பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கும் உதயநிதிக்குமான போட்டியாக தான். ஆதிராஜாராம் அவர் இருக்கார், அதிமுக இருக்குன்றதே தவிர போட்டின்றது நேராக செல்வத்துக்கும் அவருக்குமான உதயநிதிக்குமான ஒரு போட்டியாக தான் இருக்குது. அதிமுக ஒரு கட்சின்ற அளவில் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கே தவிர பெரிய அளவுக்கு இவரால் பிரச்சாரம்லாம் பண்ணி தன்னோட ப்ரெசன்ஸை வந்து அங்கே காமிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. வேற செல்வம் வந்து ஓரளவுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு விஜயோடைய அந்த செல்வாக்கும் உதவிச்சுன்னா அவர் உதயநிதிக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாரு. இன்னைக்கு லெவலில் உதயநிதி தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்கார். ஆயிரம் விளக்க பொறுத்த மட்டும் எழிலன் நாகநாதன் அவர் நல்ல கேண்டிடேட், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. தொகுதியை நல்லாவும் வச்சிருக்காரு, தொகுதியில் எல்லாருக்கும் அறிமுகமானவர். ஆனால் அவரை எடுத்து வளர்மதி நிற்கிறாங்க. வளர்மதி வந்து பார்ட்டியும் அமைச்சர், வளர்மதி வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட் அவங்க. ஸோ போட்டின்றது அவங்க 2 பேருக்குள்ள தான் நடக்கிற ஒரு போட்டி. ஜேசிடி பிரபாகரன் தாவேக்கல் நிற்கிறார். அவரும் ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு முகம் தான். அதிமுக முன்னாள் ஒரு முக்கியமான முகம். ஆமாம், அவர் வந்து அதிமுக ஓட்டை பிரிப்பார். அதிமுக ஓட்டை வளர்மதி ஓட்டை அவர் பிரிக்கும் பொழுது நிச்சயமாக வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ் இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால எழிலன் நாகநாதனுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது, அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. ஜேசிடி பிரபாகரனும் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. அதே மாதிரி வளர்மதியும் மும்முனை போட்டின்றது உண்மையிலேயே மும்முனை போட்டி தான். இந்த மும்முனை போட்டியில் வந்து அதிமுக ஓட்டு பிரிஞ்சு தாவேக்காவுக்கு போகும்போது திமுகவுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்குறோம். அங்கே மைனாரிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து நிச்சயமாக வந்து திமுகவை கைவிட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இன்னைக்கு தேதியில் எழிலன் நாகநாதனுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் வந்து சிற்றரசன், அவர் வந்து மத்திய சென்னையில் ஒரு திமுக செயலாளர். அவர் வந்து ரொம்ப உதயநிதிக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த சேப்பாக் தொகுதியெல்லாம் அவர் கவனிச்சிருந்தார் உதயநிதிக்காக. இப்போ அவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கார்த்திக் வந்து அண்ணா நகரில் இருந்த அவர் தூக்கி வில்லிவாக்கத்தில் போட்டு இவர் வந்து அவர் இல்லை அவரோட அப்பா மோகன் அவரை போட்டு இங்கே கார்த்திக் அங்கே கொடுத்துட்டாங்க, இவருக்கு இங்கே அண்ணா நகரில் கொடுத்துட்டாங்க. எழுத்து போட்டி போடுறது கோகுலேந்திரா. ராம்குமார் ஒருத்தர் போட்டி போடுறாரு. அவர் இன்னும் பெருசாக ஒரு அவரோட ப்ரெசன்ஸ் அங்கே பெருசாக தெரியல. ஸோ போட்டின்றது கோகுலேந்திராவுக்கும் சிற்றரசு இருக்குது. சிற்றரசுக்கு வந்து பார்ட்டியோடைய அந்த அந்த பேக்கிங் இருக்குல்ல, அது ப்ளஸ் அவருடைய ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அவருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவருக்கு. ஸோ அந்த கட்சியோடைய அந்த கட்டுமானம் இருக்குல்ல, அதை முழுசாக பயன்படுத்தி அவர் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோகுலேந்திரா பொறுத்த மட்டும் அவங்க ஏற்கனவே அங்கே போட்டி போட்டவங்க தான், வெற்றி பெற்றவங்க தான் அவர். அதனால் அவங்களும் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி தேதியில் சிற்றரசுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறத பார்க்குறேன். சைதாப்பேட்டையில் மாசு போட்டி போகிறார், செந்தமிழன் அமமுக அதிமுக இது. அப்போ அருள் பிரகாசம்னு ஒருத்தர் தாவேக்கால போட்டி போடுறாரு. அவர் சீன்லேயே இல்லை. போட்டின்றது பார்த்தீங்கன்னா செந்தமிழனுக்கும் மாசுவுக்குமான போட்டியாக இருக்குது. மாசு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிகராக இருக்கார். அவரோட ப்ரெசன்ஸ் வந்து தொகுதி முழுக்க நல்லாவே தெரியுது. செந்தமிழனும் வந்து ஒரு காலத்தில் எம்எல்ஏ இருந்தவர் தான், அவரும் தொகுதி முழுக்க அறிமுகமானவர் தான். பட் அவருக்கு வந்து அதிமுக வந்து எதிர்பார்த்த அளவு வந்து ஒரு கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்களா இல்லைன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் மாசுவுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக அந்த தொகுதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதுக்கடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தியாகராயநகர் ராஜா அன்பழகன் பழைய முன்னாள் பழக்கடை அன்பழகனோட பையன், அவர் எழுத்து போட்டி போகிறவர் தீநகர் சத்யா. அவர் ஸ்ரீநகர் சத்யா போன வாட்டியே கொஞ்சம் ஓட்டில் தான் தோத்தாரு. இந்த வாட்டி வந்து விடக்கூடாதுன்னு ரொம்ப ஃபைட் பண்ணுறாரு. போன வாட்டி கருணாநிதி எம்எல்ஏவாக இருந்தார். அவர் வந்து அன்பழகனோட தம்பி, அவருக்கு சீட் கொடுக்கலன்னு அவர் கோச்சின்னு வேலை செய்யலை. அவரோட பொண்ணு கொண்டு போய் தாவேக்கால சேர்த்துறாரு. ஆமாம், அவர் பையனை போய் தாவேக்கால சேர்த்து விட்டார். அவர் வந்து புறக்கணிக்கிறார், கம்ப்ளீட்டாக வேலை செய்யலை. அப்போது வந்து ராஜா அன்பழகனுக்கு வந்து அவருக்கும் கட்சி தான் பேக்கிங். சத்யநாராயணா பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து அந்த தொகுதியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார், கொஞ்சம் பாப்புலராகவும் இருக்கார் அவர். ஆக்சுவலாக ராஜா அன்பழகனுக்கும் வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, கட்சியுடைய பேக்கிங்கும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த பிராமணர்கள் ஓட்டெல்லாம் வந்து எந்த பக்கம் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிராமணர்கள் ஓட்டும் இவருக்கு வரத்துக்கான, சத்யநாராயணனுக்கு வரத்துக்கான, அதிமுக கூட்டணின்னு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.
அங்கே வந்து புஷி ஆனந்த் இருக்கார். ம். ஏன்னா புஷி ஆனந்த் வந்து எவ்வளோ தூரம் அதிமுக ஓட்டை பிரிப்பார் சொல்ல முடியாது. குறிப்பாக பிராமணர்கள் ஓட்டோ இல்லை அதிமுக ஆதரவு ஓட்டுகளோ அவர் எவ்வளோ பிரிப்பான்னு சொல்லணும். புஷி ஆனந்த் முக்கியமான தாவேக்கால முக்கியமான ஒரு கேண்டிடேட் அவர். அதனால் இங்கே வந்து சத்யநாராயணன் என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டால் கூட திமுக தான் வாங்குற ஓட்டை வாங்கிட்டு சத்யநாராயண ஓட்டை வந்து புஷி ஆனந்த் பிரிச்சுட்டா வச்சுக்கோங்க. அப்போ வந்து திமுகவோட வெற்றி வந்து சுலபமாக போயிடும். இவர் வந்து அன்பழகனோட பையன்றதுல வந்து தொகுதியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அனுதாபம் இருக்கு. அன்பழகனோட பையன்றது அவரோட பையன். அன்பழகனோட பையன், நம்ம அன்பழகனோட பையன்னா அவர் அன்பழகன் தொகுதி முழுக்க நல்ல அறிமுகமானவர்ல. அந்த அடிப்படையில் வந்து அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்சியோட கட்டுமானம், கட்சியோட சாதனைகள் அவருக்கு ஒரு பின்பலமா இருக்கு ராஜா அன்பழகனுக்கு. அதனால போட்டியான கடுமையாக தான் இருக்கு. அது கடைசி நேரத்தில் அதோட முடிவுகளை நம்ம ஓரளவு கணிக்க முடியும். இப்போ வந்து கடுமையான போட்டி, மும்முனை போட்டியில் அது போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மயிலாப்பூரில் வேலு அவர் பழைய முறை எம்எல்ஏ, அவருக்கு வந்து சில அதிருப்திகள் இருந்தால் கூட அவர் பேரில் ரொம்ப கெட்ட பேர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் தமிழிசை அங்கே போட்டி போடுறாங்க. அப்புறம் வெங்கட்ராமன், இந்த வெங்கட்ராமன் அந்த இவர் தாவேக்கோட கேஷியர், அவர் ட்ரெஷரர், அவர் வந்து மும்முனை போட்டி தான். ஏன்னா அவர் விஜயோடைய ஆதரவு பக்கம் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஒரு அவருடைய பிரசன்ஸ் அங்கே காமிக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் பிராமணர்கள் ஓட்டை அவர் கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பிஜேபிக்கு தான் பிராமணர்கள் போடுவாங்க வச்சுக்கோங்க. அது முழுக்க முழுக்க பிராமணர்கள் தொகுதின்னு சொல்ல முடியாது. அங்கே வன்னியர்கள் இருக்காங்க, எல்லா காஸ்ட்டும் கலந்துருக்காங்க. ஒரு காலத்தில் மயிலாப்பூர்னா அது பிராமின், தேனகர்னா பிராமின்றது அந்த கொஞ்சம் அந்த இதெல்லாம் மாறி இருக்கு. இப்போ ஆக்சுவலாக எல்லா காஸ்ட்டுமே கலந்து இருக்கிற மாதிரி வந்துருக்கு. கொஞ்சம் பிராமணர்கள்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கலாமே தவிர பிராமணர்கள் ஓட்டு போட்டு வின் பண்ண முடியுன்ற காலம்லாம் போயிடுது ஆக்சுவலாக. ஸோ அந்த 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 பாயிண்டில் பார்க்கும்போது தமிழிசையை பொறுத்த மட்டும் கடந்த காலங்களில் பல தேர்தல்களில் போட்டி போட்டு தோத்தவங்க ஆக்சுவலாக அவங்க. அதனால் வந்து வேலுவை பொறுத்த மட்டும் அவருக்கு கெட்ட பேர் கிடையாது, ரொம்ப மோசமான கெட்ட பேர்லாம் கிடையாது. அவர் ஓரளவுக்கு தொகுதியை வந்து பார்த்து ஒரு நல்ல இதில் வச்சுருந்தாருன்றதை பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த சூழலில் பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு டைட் ஃபைட்டில் தான் போயிட்டுருக்கு. மும்முனை ஃபைட்டில் தான் போயிட்டு 3 கார்னர் ஃபைட்டில் தான் இது போயிட்டுருக்கு. கடைசியாக பார்க்கும்போது வேளச்சேரியில் அசல் மௌலானா காங்கிரஸ் அவர் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர். அங்கே அதிமுக அசோக்னு ஒருத்தர் போட்டி போடுறாரு, தாவேக்கால குமார்னு ஒருத்தர் போட்டி போடுறாரு. குமார் ஒன்றும் பெரிய பர்சன்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. பட் அசோக் வந்து அங்கே ஒரு பேசிக் ஒர்க்கர் அவர் அதிமுக. அதனால் அவருக்கு அதிமுகவோட அந்த அந்த அமைப்பு நல்லா அவருக்கு ஒர்க் பண்ணுது அவருக்கு. ஆக்சுவலாக அசன் மௌலானா நல்ல பணமுள்ள பார்ட்டி. அவர் வந்து போன வாட்டியே நிறைய தொகுதியை வந்து கரெக்டாக வச்சிட்ருக்காரு. எல்லாரோடையும் ஒரு கான்டாக்டில் இருக்கார். அவருக்கு அங்கே திமுகலாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்க, கூட்டணி கட்சிகள்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்க. அதனால் அங்கேயும் வந்து ஒரு இந்த வாட்டி அவர் டஃப் ஃபைட் கொடுக்குறார். கொஞ்சம் மாஜியலாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. ஓகே. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இந்த 16 தொகுதிகளை பார்க்கும்போது திமுக ரொம்ப ஷூர் வின் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூராக வின் பண்ணுவாங்க திமுக அப்படின்னா, 1 கொளத்தூர், 2 எழும்பூர், 3வது பார்த்தீங்கன்னா வந்து துறைமுகம், 4வது பார்த்தீங்கன்னா சேப்பாக் திருவல்லிக்கேணி, 5வது பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு, 6வது பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் வாய்ப்பு இருக்குது, 7வது பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம விருகம்பாக்கம் கான்சியை விட்டோம். விருகம்பாக்கத்தில் வந்து பிரபாகர் ராஜா அவர் வந்து இந்த விக்ரம ராஜாவோட பையன். அவர் எம்எல்ஏ இருந்தாரு. விருகை ரவின்னு அந்த ஊரில் இருக்கிறவர் தான் அவரும். அது வந்து சபரிநாதன் ஒரு தாவேக்கால போட்டி போடுறாரு. அது வந்து பெரிய அளவுக்கு பிரபாகர் ராஜாவுக்கும் விருகை ரவிக்குமான ஒரு போட்டியா இருக்கு. பிரபாகர் ராஜா வந்து அவருக்கான வாய்ப்புகள் நல்லாவே பிரகாசமா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இந்த ரீதியில பார்க்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள் வந்து கீழேருந்து பார்க்கலாம். நம்ம 1 வேளச்சேரி வின் பண்ணுவாங்க, 2 வந்து தியாகராய நகரில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சைதாப்பேட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விருகம்பாக்கத்தில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ணா நகரில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1000 விளக்கில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செப்பாக் திருவல்லிக்கேணி, துறைமுகம், எழும்பூர், திருவிக்கா நகரை பற்றி நம்ம பேசலை. அங்கே வந்து ரவிச்சந்திரன், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், அங்கே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு ரொம்ப சிம்பத்தி ஃபேக்டர் ஒர்க் பண்ணுது. அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே வந்து திமுக இன்னும் கொஞ்சம் நல்ல கேண்டிடேட்டை போட்டிருக்கலாம். ஆனால் வந்து சேகர்பாபுக்கு வேண்டிய ரவிச்சந்திரன் அங்கே போட்டாங்க. ஸோ ஒரு 9 தொகுதிகள், 9 + குளத்தூர் 1, 10, ஒரு 10 தொகுதிகளில் திமுகவுடைய வெற்றியை நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம் சார். ரொம்ப டவுட்டான விஷயங்கள் வந்து வில்லிவாக்கம், மயிலாப்பூர் இதெல்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்குது. திமுகவோட இது விஷயங்கள் டவுட்டாக இருக்குது. ஆர்கே நகரில் அதிமுக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து திருவிக்கா நகரில் பொற்கொடி வின் பண்ணுறதுக்கான ராயபுரத்தில் ஜெயக்குமார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். ஸோ அவங்களும் ஒரு 3 தொகுதியில் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஒரு 10 தொகுதியில் வந்து திமுக அந்த 10ல் 1-2 குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். 10 வின் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது, அதில் 1-2 குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக வந்து ஒரு 3 மேக்சிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா வந்து பெரம்பூர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு.
வில்லிவாக்கம் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, வருமா சொல்ல முடியாது. ஓகே. டிநகரில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் போட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஓகே. அதனால் தாவேக்கா ஒன்று தான் இப்போ தற்சமயத்துக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஓகே. ஒரு 10 திமுக சொல்ல முடியும், 1 தாவேக்கா சொல்ல முடியும், ஒரு 3 வந்து நிச்சயமாக அதிமுக சொல்ல முடியும். மீதி 1-2 கான்ஸ்டியூன்சி ரொம்ப டஃப்பாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இது உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு இப்போ வந்து கூட சோர்ஸ் மூலமா ப்ரெடிக்ஷன்ஸ் ரைட். ஓகே. அடுத்த கட்டமாக வந்து எப்படி நகரப்போகுது உண்மையிலேயே எக்ஸாக்ட் ரிசல்ட் நம்ம 4th பார்க்கலாம். இது கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணலாம் சார். நன்றி சார். நன்றி.